வணக்கம். இன்றைய இந்த சுவாரஸ்யமான கணித தேடலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். புலமை பரிசில் பரீட்சைகள்ல, அதாவது ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ்ல எக்ஸாமினர்ஸ் வைக்கிற சின்ன சின்ன கணித பொறிகளை எப்படி சுக்குநூறா உடைக்கிறதுன்னு இன்னைக்கு நாம ஒரு டிடெக்டிவ் மாதிரி களத்துல இறங்கி பார்க்க போறோம். எக்ஸாம்ல வர வேர்ட் ப்ராப்ளம்ஸ், அதாவது வார்த்தைகள்ல வர கணக்குகள், வேணுனே உங்களை குழப்பறதுக்காகவே வடிவமைக்கப்பட்ட மாதிரி தோணும். ஆனா பயப்பட வேண்டாம். தர்க்க ரீதியா, அதாவது லாஜிக்கா கட்டம் கட்டமா யோசிக்கிறது தான் இந்த மாதிரி பொறிகளை ஈஸியா உடைக்கக்கூடிய நம்மளோட சீக்ரெட் வெப்பன். அந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்க நீங்க தயாரா? இன்னைக்கு நம்மளோட கேஸ் ஃபைல்ஸ்ல 3 முக்கியமான ட்ரிக்கியான கணக்குகளை பார்க்க போறோம். முதலாவது கட்டிடத்தின் காலக்கோடு, 2வது ஒட்டும் நாடா சம்பந்தப்பட்ட கணக்கு, 3வது சதுர அட்டைகள் பத்தின ஒரு புதிர். கடைசியா உங்களுக்கான ஒரு சூப்பரான எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜியும் நாமே உருவாக்க போறோம். சரி, கொஞ்சம் கூட தாமதிக்காம நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். புதிர் 1, கட்டிடத்தின் காலக்கோடு. இது ஒரு ப்ராஜெக்ட் ஷெட்யூல் பத்தின கணக்கு. திரையில இருக்கிற கேள்விய நல்லா கவனிங்க. ஒரு கட்டடம் 3 கட்டங்களா கட்டப்படுதாம். முதல் கட்டத்துக்கு 12 மாசங்கள் ஆகுது. 2வது கட்டத்துக்கு முதல் கட்டத்தை விட 2 மடங்காகுது. 3வது கட்டத்துக்கு 2வது கட்டத்தோட 3 மடங்காகுது. வேலை 2019 ஜனவரியில ஆரம்பிச்சா எந்த வருஷம் முடியும்? பார்த்த உடனே இது சாதாரண கூட்டல் கணக்கு தானேன்னு தோணும். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இதுல மறைஞ்சிருக்கிற அந்த பொறி என்னன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? பிரச்சனை என்னன்னா, நேரத்தோட அலகுகளை, அதாவது யூனிட்ஸ மாத்தி மாத்தி கொடுத்து உங்களை குழப்பியிருக்காங்க. அதனால நம்மளோட முதல் வேலை அந்த மாசங்களை வருஷங்களா மாத்தி கணக்க சிம்பிள் ஆக்குறது தான். இப்போ இது அப்படியே ஒரு டைம்லைனா காலக்கோடா மாத்தி பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். முதல் கட்டமான 12 மாசங்கள் அப்படிங்கறது சரியா 1 வருஷம். அப்போ 2வது கட்டம் அதோட 2 மடங்குனா 2 வருஷங்கள். 3வது கட்டம் 2வது கட்டத்தோட 3 மடங்கு, அதாவது 2 3 பெருக்கினா சரியா 6 வருஷங்கள். இப்போ கணக்கு ரொம்ப ஈஸியா மாறிடுச்சு பாத்தீங்களா? இப்போ ஃபைனல் ஸ்டெப். அவசரப்பட்டு தப்பு பண்ணிடக்கூடாது. முதல்ல இந்த வருஷங்கள் எல்லாம் கூட்டுவோம். 1 சக 2 சக 6, மொத்தம் 9 வருஷங்கள். இத வேலை ஆரம்பிச்சு 2019ஓட கூட்டினா 2028 வரும். நிறைய பேரு 2028 தான் விடைன்னு நினைச்சு டிக் பண்ணிடுவாங்க. ஆனா வேலை 2019 ஜனவரிலே தொடங்குனதால அந்த முழு வருஷமும் வேலை செஞ்ச கணக்குல வரும். அதனால கட்டாயமா 2028லேருந்து 1 கழிக்கணும். அப்படி பார்த்தா சரியான விட 2027. சூப்பர் இல்ல? முதல் கேஸ் ரொம்ப அருமையா சால்வ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த கேஸான புதிர் 2க்கு போலாம். ஒட்டும் நாடா. இது கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு கணக்கு. கேள்வி இதுதான். 3 மீட்டர் நீளமுள்ள ஒரு நாடா சம நீளமுள்ள துண்டுகள் ஆக்குறதுக்காக 5 தடவை வெட்டப்படுதாம். அப்புறம் அந்த துண்டுகள் ஒவ்வொன்றும் 6 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒன்றின் மீது ஒன்று ஓவர்லேப் ஆகுற மாதிரி, அதாவது மேல படிகிற மாதிரி ஒட்டப்படுதாம். அப்படின்னா ஒட்டப்பட்ட பிறகு அந்த நாடாவோட இறுதி நீளம் என்ன? இதுல என்னப்பா ட்ராப் இருக்க போதுன்னு நினைக்கிறீங்களா? இங்கதான் நிறைய பசங்க மாட்டிப்பாங்க. வெற்ற தடவைகளோட எண்ணிக்கையும் நமக்கு கிடைக்கிற துண்டுகளோட எண்ணிக்கையும் ஒண்ணுன்னு நினைச்சு குழப்பிப்பாங்க. இந்த ஒப்பீட்டை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு நாடாவ கத்திரிக்கோல் வச்சு சரியா 5 தடவை வெட்டினா நமக்கு 5 துண்டுகள் கிடைக்காது. மாறாக 6 தனித்தனி துண்டுகள் கிடைக்கும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான லாஜிக். இப்போ இது அப்படியே உங்க மனசுக்குள்ள ஒரு படமா வரைஞ்சு பாருங்க. அந்த 6 துண்டுகளையும் ஒன்னு மேல ஒன்னா வச்சு ஒட்டும்போது நடுவுல சரியா 5 ஜாயிண்ட்ஸ், அதாவது 5 ஒட்டுமிடுக்குகள் உருவாகும். ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் 6 சென்டிமீட்டர் நாடா வீணாகுதுன்னு வச்சுக்கிட்டா 5 பெற 6, மொத்தம் 30 சென்டிமீட்டர் நீளத்தை நாம இழக்கிறோம். ஆரம்ப நீளம் 3 மீட்டர், அதாவது 300 சென்டிமீட்டர். சரியா? அப்போ ரொம்ப சிம்பிள். அந்த 300 சென்டிமீட்டர்ல இருந்து வீணான 30 சென்டிமீட்டரை கழிச்சா நாடாவோட இறுதி நீளம் சரியா 270 சென்டிமீட்டர். எந்த ஒரு குழப்பமும் இல்லாம லாஜிக்கா எப்படி விடைய கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா? செம்ம. இப்படியே நம்மளோட கடைசி பகுதிக்குள்ள நுழைவோம். புதிர் 3, சதுர அட்டைகள். இது முழுக்க முழுக்க வடிவங்கள் மற்றும் விஷுவல் லாஜிக் சம்பந்தப்பட்ட ஒரு சூப்பரான கணக்கு. ஒரு மாணவன் கிட்ட ஒரே அளவிலான 62 சின்ன சின்ன சதுர அட்டைகள் இருக்கு. அத வச்சு அவன் எவ்ளோ பெரிய ஒரு முழு சதுரத்தை உருவாக்க முடியுமோ அவ்ளோ பெரிய சதுரத்தை உருவாக்குறான். அப்படின்னா கடைசியில அவன்கிட்ட எத்தனை அட்டைகள் மீதம் இருக்கும்? இதுதான் கேள்வி. பார்க்க ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சாலும் இதுக்குள்ளே ஒரு ட்ரிக் இருக்கு. ஏதோ ஒரு சீரற்ற எண்ணிக்கையில அட்டைகளை வச்சுக்கிட்டு ஒரு பெர்ஃபெக்டான பெரிய சதுரத்தை நாம உருவாக்கிட முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் எங்க விஷயமே. இந்த அட்டவணையை கொஞ்சம் கவனிங்க. இதுல ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. எப்பவுமே சதுர எண்களை பயன்படுத்தி மட்டுமே ஒரு சரியான சதுரத்தை உருவாக்க முடியும். உதாரணமா 1, 4,
9, 16, 25, 36, 49, 64 இப்படிப்பட்ட எண்கள்ல அட்டைகள் இருந்தா மட்டும்தான் ஒரு முழுமையான பெரிய சதுரம் கிடைக்கும். இப்போ அந்த மாணவன் கிட்ட இருக்கிறது 62 அட்டைகள். அட்டவணைப்படி பார்த்தா அடுத்த சதுரத்தை உருவாக்க 64 அட்டைகள் வேணும். அது ரொம்ப அதிகம். அப்போ 62க்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சதுர எண் எது? 49. ஆக 49 அட்டைகளை பயன்படுத்தி அவனால ஒரு பெரிய சதுரத்தை உருவாக்க முடியும். அப்போ மொத்தம் உள்ள 62லிருந்து இந்த 49 கழிச்சிட்டா மீதம் அவன்கிட்ட சரியா 13 அட்டைகள் இருக்கும். ரொம்ப சிம்பிள், கரெக்டா? அவ்வளவுதான். 3 வழக்குகளையும் ஒரு டிடெக்டிவ் மாதிரி சால்வ் பண்ணிட்டோம். இப்போ இதையெல்லாம் வச்சு உங்களுக்கான எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிய சுருக்கமா பாப்போம். இதோ உங்களுக்கான எக்ஸாம் ஷீட். முதலாவது, நேரமோ நீளமோ கணக்க பார்த்த உடனே அலகுகள்ல ஒரே மாதிரி மாத்திடுங்க. கணிதம் ஈஸியாயிடும். 2வது, எப்பவுமே கற்பனை செஞ்சு பாருங்க. 5 வெட்டுக்கள் 6 துண்டுகளை உருவாக்கும்னு மனசுல பதிய வச்சுக்கோங்க. 3வது, ஒன்றின் மேல் ஒன்று படியும் பகுதிகளை சரியா கழிச்சிடுங்க. 4வது, சதுர வடிவங்களுக்கு சதுர எண்கள் தான் வேணுங்கிற அடிப்படை விதியும் மறக்காதீங்க. கடைசியா, எப்பவுமே விட கிடைச்சிருச்சுன்னு அவசரப்பட்ட ஃபைனல் ஸ்டெப்பை தப்பு பண்ணிடாதீங்க. பரீட்சகர்கள் எப்பவுமே எளிய கணக்குகளை மறைக்க குழப்பமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அதனால அடுத்த முறை நீங்க ஒரு சிக்கலான கணக்கு பார்க்கும்போது வெறும் வாசிப்போட நிறுத்தாம வரைஞ்சு பார்த்து லாஜிக்கா யோசிங்க. உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, எக்ஸாம்ல அசத்துறதுக்கு இது மாதிரி அன்றாட வாழ்க்கையில வேற என்னென்ன எளிய கணித ரகசியங்கள் நம்ம கண் முன்னாடி ஒளிஞ்சிருக்கு? யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து கற்போம். இந்த கணித தேடலில் இணைந்தமைக்கு நன்றி.